Hi students. இப்போ நம்ம பார்க்க போறது விஷாரத் பூர்வா ஆகஸ்ட் எக்ஸாம் 2021 கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல இந்த வீடியோல மாடல் பேப்பரோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதாவது எந்தெந்த எஸ்ஏஸ் எந்தெந்த ரோமன் லெட்டர்ஸ்ல உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்க்கு வருது. ஓகே, ஸோ அது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ டீட்டெயிலாக பாருங்க. ஸோ இதை வீடியோஸ் ரெஃபர் பண்ணும்போது உங்களோட என்ன டெக்ஸ்ட் புக்னா டெக்ஸ்ட் புக் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கிளீனாக அதை மார்க் பண்ணிக்கோங்க. என்னென்ன எஸ்ஏ சொல்கிறேன், எந்தெந்த லெசனில் இஆர்சி ரீட் பண்ண சொல்கிறேன், அது எல்லாமே ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 பேப்பர்ஸோடதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3. ஸோ இந்த 3 பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எக்ஸாம் ரிலேட்டடாக வேறு ஏதாவது அப்டேஷன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அப்போ ஈஸியாக ரெஃபர் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பருக்கான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ பேப்பர் 1 பார்க்கலாம். பிரதம் பத்ர. ஸோ பேப்பர் 1ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 3 புக்ஸ் இருக்கு. நவீன் கத்ய சயனிகா 2, நிர்மலா, நவீன் கஹானி கலஷ். ஸோ இந்த 3 டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இப்போ நான் இதுல உங்களுக்கு சொல்றது நான் கைட்ல இருந்து இண்டெக்ஸ் பேஜ் எடுத்து நான் சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குன்றதுனால. ஸோ ஆக்சுவலி இதுக்கு தனித்தனி புக்ஸாவே இருக்கு. உங்களுக்கு நவீன் கத்ய சைனிகான்ற டெக்ஸ்ட் புக் இருக்கு, நிர்மலான்றதுக்கும் புக் இருக்கு, நவீன் கஹானி கலஷ். ஸோ 3 புக்ஸ் இது வந்து உங்களுக்கு கவர் ஆகத்தான் ஃபர்ஸ்ட் பேப்பர். ஸோ இந்த 3 புக்ஸ்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கான கொஸ்டின்ஸ், இஆர்சி எல்லாமே நமக்கு வரும். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு டாபிக்கா என்னென்ன இம்பார்ட்டன்ஸ், எது நீங்க எக்ஸாம்க்கு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நவீன் கத்ய சைனிகா 2. ஸோ இதுல என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பிளஸ் இதோட உங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த டாபிக்ல இருந்து எந்தெந்த ரோமன் லெட்டர்ல கேட்பாங்க, எவ்வளவு மார்க்ஸ்க்கு கேட்பாங்கன்றதையும் நான் சொல்றேன். ஸோ அதனால இந்த வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க, எது எத்தனை மார்க்ஸ் வரும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த நவீன் கத்தி சைனிகா 2ல எஸ்ஏஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாராங்ஷ் और வியாக்யா பாக், அதாவது சாராங்ஷ் சம்மரியும் இருக்கும், பிளஸ் வந்து வியாக்யா பாக் அப்படின்னா அதுல இஆர்சி சந்தர்ப்ப சஹித் வியாக்யா சொல்றோம், அதுவுமே இந்த லெசன்ஸ்ல இருந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 2 தான் இதுல இருந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அப்ப எஸ்ஏஸ் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா உங்களுக்கு இதுல 15 எஸ்ஏஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் எஸ்ஏஸ் டோட்டலி பாத்தீங்கன்னா 15 எஸ்ஏஸ். ஓகே, ஸோ இந்த 15 எஸ்ஏஸும் நம்ம ரீட் பண்றதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸா என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 4 லெசனுடைய சாராங்ஷ் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? போலாராம் கஜீவ், மெஹ்மான் சே பகவான் பஜாயே, நம்பரோங் வாலி திச்சோரி, கஃபன். இந்த 4 லெசனுடைய சாராங்ஷ் வந்து நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே ஸோ இதுல இருந்து ஷுவரா உங்களுக்கு ஒண்ணு வந்துடும். சரியா? நெக்ஸ்ட் என்ன சொன்னோம் நம்ம, வியாக்யா. வியாக்கியான இந்த சந்தர்ப்ப சஹித் வியாக்யா இஆர்சி இல்லையா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு எத்தனை லெசன்ஸ் இருக்கு, டோட்டலா 15 லெசன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இஆர்சின்னும் போது நமக்கு கண்டிப்பா ஒரு 50% போர்ஷன்ல இருந்து தான் இஆர்சி கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம இஆர்சிக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா லெசன்ஸ்ல இருக்கிற இஆர்சி மட்டும் நம்ம படிச்சா போதும். நீங்க சாராங்ஷ் கூட படிக்க வேண்டாம், அதுல இருக்கிற இஆர்சி மட்டும் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இதுக்குமே நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ஒரு லெசனுக்குமே இஆர்சியும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இஆர்சிக்கான எக்ஸ்பிளனேஷன் வேணும்ன்றவங்க அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு இதுக்கு அந்த லெசனுக்கான இஆர்சியை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசனுக்குமே சாராங்ஷ் ஆல்சோ நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையுமே நீங்க ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த லெசன்ஸ்க்கு எல்லாமே அந்த லெசனுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு சிலதுல சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால எஸ்ஏஸோட வீடியோ பார்க்கும்போது ஃபுல்லா பாருங்க. ஓகே, ஸோ சாராங்ஷ் ஃபர்ஸ்ட் 4 லெசன் படிக்க போறோம். அண்ட் தென் சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 8 லெசனோடைய நம்ம சந்தர்ப்ப சஹித் வியாக்கியா படிச்சுக்கணும். ஓகேவா? இஆர்சி எத்தனை லெசன், ஃபர்ஸ்ட் 8 லெசனோடைய இஆர்சி நீங்க தரவா படிச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 8 லெசனோட இஆர்சி சர்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் சொல்றேன், இந்த ரிமைனிங் லெசன்ஸ் இந்த 8 லெசனோடைய இஆர்சி ஆல்சோ உங்களுக்கு வீடியோஸ் இருக்கு, ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த பார்ட்ல இருந்து நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல எந்தெந்த ரோமன் லெட்டர்ல கேக்குறாங்க, எவ்வளவு மார்க்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ
இது ராஷ்டிரபாஷா விஷாரத் பூர்வாத் ஒன்னுடைய ஒரு மாடல் பேப்பர் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாடல் பேப்பர் வந்து அதுல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அந்த நவீன் கத்திய சைனிகா பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுல இருந்து நமக்கு இஆர்சி சொல்லியிருந்தேன், சாராம்ஷ் சொல்லியிருந்தேன். ஸோ அதுல இஆர்சி பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 4 கேட்கறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் எத்தனை இருக்கும் பாத்தீங்கன்னா 6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இங்க பாருங்க 6 இருக்கு. ஓகே, ஸோ 6 கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 6ல நம்ம எத்தனை அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, கின்ஹிங் சா அவதரணோं की सप्रसंग व्याख्या कीजिए. அப்ப 4 இது பத்தியான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப 6 கொடுத்துட்டு 4 அட்டன் பண்ண சொல்றதுனால தான் நான் 8 லெசனோட இஆர்சி உங்களை ரீட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்க 8 லெசன்ஸ் ரீட் பண்ணும்போது தான் உங்களால 4 கண்டிப்பா அட்டன் பண்ணிட முடியும். ஸோ அதனால 100% அந்த 8 லெசனும் இஆர்சி தரவு பண்ணிக்கோங்க. ஈஸியா தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா எக்ஸ்பிளனேஷன் நான் அதை டீட்டெயிலா தமிழ்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சாராங்ஷன் பார்த்தோம் இல்லையா? அதுலயே நான் அந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன் உங்களை படிக்க சொல்லியிருந்தேன்ல. அந்த 4 லெசன்ல இருந்து உங்களுக்கு ஒன்னு கேட்பாங்க, திஸ் ஆர் தட்ன்னு கேட்பாங்க. ஓகே, அப்போ இந்த செகண்ட் லெசன்ல செகண்ட் ரோமன் லெட்டர்ல நமக்கு வரும். அதுக்கு பாருங்க 20 மார்க்ஸ்க்கு நமக்கு எக்ஸாம்க்கு கேட்பாங்க. ஒரு எஸ்ஏக்கு 20 மார்க். ஓகே, ஸோ அதுல ஃபர்ஸ்ட் 4 எஸ்ஏ உங்களை படிக்க சொல்லியிருந்தேன். ஸோ அதுல இருந்து கஃபன் வந்துருச்சு பாருங்க. ஸோ திஸ் ஆர் தட் 2 தான் கொடுப்பாங்க, 1 ஆப்ஷன்ல இருக்கும். ஸோ இதுக்கு 20 மார்க். இஆர்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 அட்டன் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ ஈச் கேரிஸ் 5 மார்க். ஓகே, ஸோ அப்போ ஒரு இயர்ஸுக்கு நமக்கு 5 மார்க் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரும் செகண்ட் ரோமன் லெட்டர் சேர்த்து நமக்கு 40 மார்க்ஸ் அதுலேயே கவர் ஆயிடுச்சு. ஓகேவா? அந்த நவீன் கத்திய சைனிகாலையும் நம்ம 40 மார்க்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ அந்த செகண்ட் பார்ட் பார்க்கலாம், நிர்மலா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், நமக்கு நிர்மலா. ஸோ நிர்மலான்றது செப்பரேட் புக்கு. ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் பேப்பருக்குள்ள வர்றது தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரித்திர சித்திரன் இருக்கு. இது வந்து நிர்மலான்றது ஒரு ஃபுல் ஸ்டோரி. கதையோட நேம் வந்து நிர்மலா. ஸோ இதுல மெயின் கேரக்டர், இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டரே பார்த்தீங்கன்னா நிர்மலா தான். ஓகேவா? ஸோ இதான ஸ்டோரி வந்து உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஸோ அந்த டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற அந்த ஸ்டோரியை வந்து ரீட் பண்ணி பாருங்க. ஸோ நிர்மலால நமக்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா, சரித்திர சித்திரன் 4 பேரோடது மெயினா கொடுத்துருக்காங்க. தோத்தாராம், நிர்மலா, மங்சாராம், சுதா. ஸோ இந்த 4 பேர் தான் இதுல மெயின் கேரக்டர்ஸ். ஸோ அதனால இவங்களை வந்து சரித்திர சித்திரன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்க்கு நம்ம இம்பார்ட்டண்டா என்ன 2 படிச்சா போதும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் 2 நல்லா தரவு பண்ணிக்கோங்க, தோத்தாராம், நிர்மலா. ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா திஸ் ஆர் தட்ல தான் நமக்கு ஆப்ஷன்ஸ்ல தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு 15 மார்க்ஸ் உங்களுக்கு. ஸோ தோத்தாராம், நிர்மலா இது ரெண்டுமே தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிப்னி கொடுத்துருக்காங்க, அதாவது சின்ன சின்ன கேரக்டர்ஸா வரவங்க. ஸோ இது டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 இருக்கு, 10 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுல 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10ல நீங்க ஃபர்ஸ்ட் 6 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதாவது கல்யாணி, உதயபானுலால், பாலச்சந்திர சின்ஹா, ரங்கீலி பாயி, சியாராம், பண்டிட் மோட்டேராம். ஸோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் 6 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நீங்க ஆக்சுவலி அந்த ஸ்டோரி அந்த தோத்தாராம் நிர்மலா படிச்சிட்டீங்கனாலே மோஸ்ட்லி அதுக்குள்ள வர கேரக்டர்ஸ் யாருன்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ இந்த டிப்னி எல்லாமே நீங்க ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிட்டு நீங்களே ஓனா எழுதலாம். ஓகேவா? ஸோ இத்தனை படிக்கணுமா அப்படின்னு நீங்க யோசிக்க வேண்டாம். ஸோ நீங்க சாராங்ஷ் அந்த சரித்திர சித்திரன் படிக்கும் போதே நல்லா டீட்டெயிலா படிச்சிட்டீங்கன்னா இதுல வர கேரக்டர்ஸ் நீங்களே ஈஸியா அவங்களோட ரோல்ஸ் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ஸ் இந்த 10ல நம்ம ஃபர்ஸ்ட் 6 வந்து படிக்க போறோம். ஓகேவா? ஸோ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கொஸ்டின் பேப்பர்ல இது எந்தெந்த ரோமன் லெட்டர்ல வருதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, நிர்மலா வந்து அதே ஃபர்ஸ்ட் பேப்பர்ல நமக்கு 3rd ரோமன் லெட்டர்ல கேட்கறாங்க. அது ஓகே, ஜஸ்ட் அந்த நிர்மலான்ற புக்ல இருந்து 2 கொஸ்டின் தான் வரப்போகுது, 3rd and 4th ரோமன் லெட்டர். ஸோ 3rd ரோமன் லெட்டர் சரித்திர சித்திரன் கேட்டுருவாங்க. 15 மார்க்ஸ் சொன்ன இல்லையா? ஸோ திஸ் ஆர் தட் தான் கேட்பாங்க. ஸோ நம்ம தோத்தாராம் நிர்மலா மட்டும் படிச்சிருக்கோம். ஸோ நிர்மலா வந்துருச்சு பாருங்க. ஓகே, அதுலயே டிப்னி வந்து நமக்கு 4th ரோமன் லெட்டர்ல வந்திருக்கு. இங்க பாருங்க 5 கொடுத்துட்டு 3 அட்டன் பண்ண சொல்றாங்க. ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 6 வந்து ரீட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்ப நான் சொல்ற இம்பார்ட்டன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் வந்து நீங்க 100% ஸ்கோர் பண்றதுக்கான கொஸ்டின்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம இம்பார்ட்டன்ஸும் படிச்ச மாதிரி ஆயிடுச்சு, ஸோ நம்ம மார்க்ஸும் ஸ்கோர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அதுல நம்ம 5ல
3 அட்டன் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ இதுக்கு நான் எத்தனை படிக்க சொல்லியிருந்தேன்? ஸோ 10 டிப்னிஸ் இருந்தது நமக்கு. அதுல 6 படிச்சோன்னா ஷுவரா அதுல இருந்து உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு பாருங்க. கல்யாணி, பாலச்சந்திர சின்ஹா, சியாராம் இது 3மே வந்து நமக்கு ஃபர்ஸ்டே வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் புக் என்ன பார்த்தோம்? அதுலயே ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு நவீன் கஹானி கலெக்ஷன்ற டெக்ஸ்ட் புக் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் லாஸ்ட் அந்த இது. ஸோ இதுல டோட்டலா பாத்தீங்கன்னா 11 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. 11 ஸ்டோரிஸ் இருக்கு. இந்த 11 ஸ்டோரிஸ்லுமே நீங்க ஃபர்ஸ்ட் 4 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதாவது நாதான் தோஸ், போட்டர் அவர் குட்டி, உஸ்னே கஹாதா, சிக்கா பதல் கயா. ஸோ இது 4 லெசன் நல்லா தரவு பண்ணிட்டீங்கனாலே ஷுவரா இதுல இருந்து ஒண்ணு உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டண்டா ஒரு ஃபர்ஸ்ட் 4 லெசன் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அதுலயே அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிப்னியும் வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ டிப்னியை பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 23 டிப்னிஸ் இருக்கு. சரியா? அந்த 23 டிப்னிஸ்ன்றது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு லெசனுக்குள்ளயுமே நமக்கு வந்து இருக்கும். இப்ப நாதான் தோஸ் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் தான் நமக்கு டிப்னியா கொடுத்துருப்பாங்க. ஸோ நாதான் தோஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கேஷவ், ஷியாமா அப்படின்ற 2 கேரக்டர்ஸ் வருவாங்க. ஸோ அதை டிப்னியா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஓகே, சேம் அதே மாதிரி போட்டர் அவர் குட்டீர் அப்படின்ற லெசன்ஸ்ல வந்து உங்களுக்கு சாத்தக் புத்திர, புத்தன் இந்த 2 கேரக்டர். ஸோ அந்த மாதிரி எல்லா லெசனுக்கான கேரக்டர்ஸ் தான் இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க டிப்னியா. ஸோ அதனால நம்ம கேரக்டர் அந்த டிப்னிஸ் மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஃபர்ஸ்ட் 6 லெசன்ஸ்க்கான டிப்னிஸ் படிச்சுக்கணும். அதாவது எஸ்ஏக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 4 லெசன் படிக்கும் போதே இதுக்குள்ள இருக்கிற டிப்னிஸும் படிச்சிருவோம், அந்த கேரக்டர்ஸையும் படிச்சிருவோம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து இந்த 2 லெசன்லோட டிப்னி மட்டும் படிக்க போறோம். ஓகேவா? ஸோ கஹானிக்கு ஃபர்ஸ்ட் 4 லெசனுடைய கஹானிக்கா சாராங்ஷ் படிச்சிருவோம். ஸோ டிப்னிக்குன்னு பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் 6 லெசன்ல வரக்கூடிய டிப்னிஸ் நீங்க படிச்சிட்டீங்கனாலே ஷுவரா உங்களுக்கு இதுல டாபிக்ஸ் வந்து கவர் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது கொஸ்டின் பேப்பர்ல எந்த ரோமன் லெட்டர்ல வருதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஆக்சுவலி இந்த 2 தான் லாஸ்ட் ரோமன் லெட்டர்ஸா இருக்கு. ஸோ பாருங்க, இது 5th ரோமன் லெட்டர்ல வந்திருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, நவீன் கஹானி கலெக்ஷன்ல 5th ரோமன் லெட்டர்ல அந்த எஸ்ஏஸ் வந்திருக்கு. இதுவுமே வந்து 2 எஸ்ஏஸ் கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு 15 மார்க்ஸ் நமக்கு எக்ஸாமுக்கு வரும். ஓகே, ஸோ இங்க பாருங்க உஸ்னே கஹாத்தா வந்துருச்சு. ஓகே, ஸோ 2 எஸ்ஏ கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஒரு எஸ்ஏக்கு 15 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 6th பார்த்தோம் அப்படின்னா அதுலயே நான் டிப்னி சொன்னோம் இல்லையா படிக்கிறதுக்கு. ஸோ நமக்கு ஸோ அப்படி 6 லெசனோட டிப்னி படிக்கும்போது 12 டிப்னிஸ் வந்து வந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே இங்க பாருங்க கேஷவ் வந்துருச்சு, சுபேதாரணி, பாயி, இது 3மே உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் 12லயே. ஸோ அதுல நம்ம 3 ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். 5 கேட்க போறாங்க, சேம் அதே மாதிரி. ஸோ 3 அட்டன் பண்ண போறோம். ஈச் கேரிஸ் 5 மார்க். ஸோ அப்போ கேரக்டர்ஸை பத்தி அந்த 5 மார்க்ஸ்க்கு என்னவோ அதை எழுதினீங்கன்னா போதும். ஏன்னா நீங்க கைட்ல படிக்கும் போது கொஞ்சம் பெருசா இருக்கும் ஸ்டோரி. ஸோ கேஷவ் அப்படின்னா கேஷவ் எந்தெந்த ரோல்ஸ்ல இருக்கானோ அந்தக்கான இதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ செகண்ட் பேப்பர்ல என்னென்ன டாபிக்ஸ் என்னென்ன புக்ஸ் இருக்குன்னா நவீன் ஹிந்தி வியாக்கரன், இது வந்து கிராமர் புக்கு. ஹிந்தி நிபந்த் சங்கலன், இதுவுமே எஸ்ஏ தான், ஜென்ரல் எஸ்ஏ வரும். விவஹாரிக் ஹிந்தின்னு ஒன்று இருக்கு, லெட்டர் ரைட்டிங் அதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அனுவாத் அபியாஸ், டிரான்ஸ்லேஷன். ஸோ இந்த 4 பார்ட்ஸ் சேர்ந்து தான் உங்களுக்கு செகண்ட் பேப்பர்ல கேட்க போறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டாபிக்ல இருக்கிற எந்தெந்த கொஸ்டின்ஸ் வருது நம்ம பார்க்கலாம். நவீன் ஹிந்தி வியாக்கரன், அதாவது கிராமர் பார்ட். ஸோ இதுல நவீன் ஹிந்தி வியாக்கரன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸா கேட்பாங்க. அதாவது கிராமர் பார்ட் வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸா கேட்க போறாங்க. ஓகேவா? அதாவது சந்தினா என்ன, ஸ்வர்னா என்ன, அதுதான் இந்த கிராமர் பார்ட். நம்ம எப்படி தமிழ்ல இலக்கணம் படிக்கிறோமோ இங்கிலீஷ்ல கிராமர்னு சொல்றோமோ ஹிந்தியில வியாக்கரன், வியாக்கரன்னா கிராமர். ஸோ அதுல இங்க உங்களுக்கு புக்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 23 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆக்சுவலி 22 வரைக்கும் ஆக்சுவல் கொஸ்டின்ஸ் இருக்கும். 23rd வந்து பத் பரீட்சைன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது லைனை கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு 10 இருக்கு. ஓகே, ஸோ டோட்டலா 22 + 10 32 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ இதுல இருந்து தான் நமக்கு செகண்ட் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர்ல நம்ம கேட்க போறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு இம்பார்ட்டன்ஸா நம்ம இதுல டோட்டலா 17 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம படிக்கணும். ஓகேவா? ஸோ எத்தனை கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ்? 17 கொஸ்டின் அண்ட் ஃபர்ஸ்ட் டு 17. ஓகேவா? 17 கொஸ்டின்ஸ் படிச்சீங்கனாலே போதும். ஷுவரா இதுல இருந்து நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்றத நான் கொஸ்டின் பேப்பரோட சொல்றேன். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அதனால ஒன்னும் ஒரி பண்ண வேண்டாம். ஏன்னா இவ்வளவு படிக்க சொல்றாங்க இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு அப்படின்னு நீங்க திங்க் பண்ண வேண்டாம்.
இதை நீங்க 17 படிச்சீங்கன்னா இதுல இருந்து ஷுவரா வந்துடும். ஸோ அதனால நீங்க ஈஸியா மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எதுக்கு இவ்வளவு கான்ஃபிடென்ஸா சொல்றேன்னா, இது எல்லாத்துக்குமே நான் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்ல போயிட்டு ரெஃபர் பண்ணி முதல்ல மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது நீங்க 2-3 தடவை நீங்க ரிப்பீட்டடா அதை படிச்சீங்கனாலே அதுக்கான மீனிங் என்னன்றது புரிஞ்சிடும். ஓகேவா? ஏன்னா கிராமர்ன்றது ஷுவரா நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு எஸ்ஏஓ எது எழுதினாலும் ஒரு சென்டென்ஸ் வந்து ப்ரெசென்ட் டென்ஸ்ல இருக்கா, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கா, ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கான்றது நமக்கு கண்டிப்பா தெரியணும். அதுக்கு நீங்க இந்த கிராமரை படிச்சா மட்டும்தான் அது நமக்கு அதுக்கான அர்த்தம் வந்து புரியும். இப்ப எப்படி இங்கிலீஷ்ல வந்து நம்ம இஸ், வாஸ், ஆக்சிலரி வேர்ப்ஸ் நம்ம படிச்சிருக்கோமோ அதே மாதிரி ஹிந்திலுமே ஒரு சில வார்த்தைகள் இருக்கு. அது என்னென்ன வேர்ட்ஸ்ன்றது நீங்க இதை படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அதனால நீங்க படிக்கும் போது எந்த ப்ராப்ளம் இல்லாம நல்ல வீடியோஸ் ரெஃபர் பண்ணி நீட்டா மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதுல ஃபர்ஸ்ட் 17 கொஸ்டின் நம்ம நல்லா தரவு பண்ணிக்கலாம். ஸோ தரவு பண்ணிட்டாலே ஷுவரா நம்ம கொஸ்டின் பேப்பர்ல ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அது கொஸ்டின் பேப்பர்ல எந்த ரோம் லெட்டர்ல கேட்கறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ராஷ்டிர பாஷா விஷாரத் பூர்வா பேப்பர் 2. ஓகேவா? சோ இதுல இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் கொடுத்திருக்காங்க. கின்ஹிங் 4 प्रश्नों के उत्तर लिखिए. அதாவது 4 क्वेश्चनக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு எழுத சொல்லியிருக்காங்க. 20 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப ஒரு क्वेश्चनக்கு எத்தனை மார்க்? 5 மார்க். ஓகேவா? சோ இதுல மொத்தமாவே நமக்கு எத்தனை क्वेश्चन கேட்க போறாங்க அப்படின்னா 7 क्वेश्चन கேட்க போறாங்க. அந்த 7th क्वेश्चन எப்பவுமே உங்களுக்கு அந்த 23rd ஒரு क्वेश्चन இருந்தது பாத்தீங்களா? 10 பரீட்சைன்னு சொல்லிட்டு ஒரு 10 क्वेश्चन இருந்தது. சோ அதுல இருந்து கண்டிப்பா ஒண்ணு 7th क्वेश्चनல கேட்டுருவாங்க. சோ 7th क्वेश्चन உங்களுக்கு வரப்போறது அந்த 10 பரீட்சையில இருந்து ஒரு क्वेश्चन கேட்பாங்க. இந்த 10க்குள்ள இருந்து எந்த ஒரு क्वेश्चन வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? பட் நம்ம வந்து 17 ஃபர்ஸ்ட் 17 நம்ம படிச்சிருவோம். சோ அந்த 17க்குள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 6 क्वेश्चंसக்குள்ளே நீங்க ஈஸியா அட்டெண்ட் பண்ணிரலாம். சோ அது பாத்தீங்கனாலே இது இந்த மாடல் பேப்பர் ரெஃபர் பண்ணி பாத்தீங்கனாலே தெரியும். அந்த 17 क्वेश्चनக்குள்ள நமக்கு ஈஸியா கவர் ஆயிடுச்சு. ஸ்வர்சந்தியும் அதுல தான் இருக்கு. விசேஷன் கிசே கஹாத்தா ஹை பனாவட் கி ஏக் வச்சன். சோ இது நாலுமே உங்களுக்கு அந்த நான் சொன்ன 17 क्वेश्चनலயே கவர் ஆயிடுச்சு. சோ அப்ப நம்ம ஈஸியா 20 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா சுத்த கீஜியே. சோ இது ஆக்சுவலா உங்களுக்கு எந்த புக்ல இருந்து கேட்பாங்க அப்படின்னா ஹிந்தி நிபந்த சங்கலன். சோ அந்த புக்ல இருந்து தான் உங்களுக்கு இந்த பார்ட் வந்து வருது. ஹிந்தி நிபந்த சங்கலன்ல உங்களுக்கு இது வந்து ஆக்சுவலி எஸ்ஏ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுத்த கீஜி, அது வந்து உங்களுக்கு பார்ட் பார்ட்டா கொடுப்பாங்க. அ ஆ இ அந்த மாதிரி டாபிக்ல கொடுத்து அந்த செகண்ட் ரோமன் லெட்டர் கொடுப்பாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் அ பார்ட்ல என்ன கேட்பாங்க அப்படின்னா சுத்த கீஜி. ஸோ இந்த கிராமர் பார்ட்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இது வந்து ஹிந்தி வியாக்கரன் புக்ல தான் இருக்கு. இதுவுமே நம்ம இந்த கிராமர் புக் பார்த்தோம்லே அதே கிராமர் டெக்ஸ்ட் புக்லயே தான் இதுவுமே உங்களுக்கு இருக்கு, சுத்த கீஜின்றதுமே. ஓகேவா? சோ சுத்த கீஜியில உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க சென்டென்ஸ் வந்து மாத்தி கொடுத்துருப்பாங்க. சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் ராங்கா கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணி கரெக்டான சென்டென்ஸா கன்வெர்ட் பண்ணி எழுதணும். அதுதான் சுத்த கீஜி. அதாவது இன்கம்ப்ளீட் சென்டென்ஸை கம்ப்ளீட் சென்டென்ஸா நம்ம மாத்தணும். ஓகேவா? சோ இது வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 97ல கொடுத்துருக்காங்க. இது வந்து டெக்ஸ்ட் புக், கைடு இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அப்போ அந்த பேஜ் நம்பர் 97 டெக்ஸ்ட் புக்ல ஸோ டோட்டலா உங்களுக்கு 52 இருக்கு. சுத்த கீஜியே டோட்டலா வந்து 52 இருக்கு. ஓகேவா? ஸோ அது நீங்க இந்த 52மே நீங்க வந்து கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா இது படிச்சாதான் உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்க வந்து எழுத முடியும். இது எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலா 5 கேட்பாங்க. ஸோ ஈச் கேரிஸ் 1 மார்க்ஸ். செகண்ட் ரோமன் லெட்டர்ல வரும், அ பார்ட்ல கேட்பாங்க. சுத்த கீஜி இதுக்கு வந்து சாய்ஸ் இருக்காது உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து எல்லாமே படிக்க சொல்றேன். இது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ இதுவுமே நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ரெஃபர் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்க இதை ரீட் பண்ணும் போது எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்றத பார்த்தா மட்டுமே போதும். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். 49th ஹமாரே காவ் ஜாயேங்கே, நாம நம்மளுடைய கிராமத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஹமாரே அப்படின்றது வராது இல்லையா? அதுக்கு நம்ம பதில் என்ன சொல்லலாம்? ஹம் அப்பனே, நாம நம்மளுடைய கிராமத்துக்கு போலாம் அப்படின்றது. இந்த ஹமாரேன்றது எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? அப்னே. சோ அப்ப நீங்க இந்த ஒரு வார்த்தைக்கான ஆன்சர் படிக்கும் போது எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிருக்காங்களோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சோ இங்க ஹமாரேவை நம்ம இங்க அப்னேன்னு மாத்திரம் அப்படின்னு ஒன்ஸ் நீங்க படிக்கும் போது அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் அப்ப ரெஃபர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும்.
ஸோ கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு மீனிங் வந்து ஈஸியா புரியும். ஓகேவா? ஸோ எதுவுமே வந்து அப்படியே ரீட் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு க்ளூ வேர்ட்ஸ் வச்சு நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுலயே பார்ட் வந்து सूचना के अनुसार कीजिए சாரி बदलिए. सूचना के अनुसारனா அவங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க, அதாவது ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வந்து ஒரு பார்ட்டா வரும். இந்த सूचना के अनुसारலயே உங்களுக்கு வந்து சப்டிவிஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும் அக்கார்டிங் டு தட். ஓகேவா? அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவ் அதாவது ஃபர்ஸ்ட் क्वेश्चனா என்ன கேட்பாங்க அப்படின்னா வாச்சிய பதிலையே கேட்பாங்களாம். அந்த வாச்சிய பதிலையில இருந்து ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது டோட்டலா புக்ல எத்தனை இருக்கு அப்படின்னா 12 கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸ். ஓகேவா? இது பேஜ் நம்பர் வந்து உங்களுக்கு 98ல இருக்கு. டோட்டலா 12 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே அந்த சுத்த கீஜியில பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டினா அந்த பார்ட்ல செகண்ட் கொஸ்டினா எதை கேட்பாங்கன்னா வாக்கிய ஜோடுகர் லிக்கியே, அதாவது கம்பைன் த சென்டென்ஸ். வாக்கியனா சென்டென்ஸ், ஜோட்கர்னா ஜாயின் பண்றது, கம்பைன் பண்றது. கம்பைன் த சென்டென்ஸ் அதாவது 2 சென்டென்ஸ் தனித்தனியா கொடுத்துருவாங்க. இதுல நீங்க அந்த கன்ஜெக்ஷன் மாதிரி யூஸ் பண்ணி இல்ல ஏதாவது ஒரு கனெக்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரே சென்டென்ஸா இதை மாத்தணும். இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மைன் கர்சே நிக்கலா, நான் வீட்ல இருந்து வெளியே வந்தேன். மைன் ஸ்கூல் கயா, நான் ஸ்கூலுக்கு போனேன். தனித்தனியா இருக்கு. வீட்டை விட்டு வெளியே வந்தேன், ஸ்கூலுக்கு போனேன். அப்ப எப்படி எழுதணும், வீட்டை விட்டு வெளியே வந்து ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னு ஒரே சென்டென்ஸா மாத்தணும். அப்போ மைன் கர்சே நிக்கல்கர் ஸ்கூல் கயா. ரெண்டு மைம்ன்றதை தூக்கிட்டு ஒரே ஒரு சப்ஜெக்ட் இருக்க மாதிரி பாத்துக்கணும். 2 சப்ஜெக்ட் இருக்கும் ஒரு சென்டென்ஸ்லயும். ஸோ அப்ப அதை ஒரே சப்ஜெக்டா மாத்தி நம்ம எழுதணும். ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பார்த்தோம். அடுத்தது வந்து கம்பைன் த சென்டென்ஸ் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, தேர்ட் சப்டிவிஷன் வந்து கால் பரிவர்த்தன் கீஜியே. கால் பரிவர்த்தனா நம்ம எந்த டென்ஸ்ல மாத்த சொல்றாங்களோ அந்த டென்ஸ்ல மாத்தணும். ஓகேவா? இப்ப பவிஷ்யத் கால்ல மாத்த சொன்னா அவங்க கொடுத்திருக்கிற சென்டென்ஸ பவிஷ்யத் கால்ல மாத்தணும். பிரசன்ட் டென்ஸ்னா பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்னா ஃபியூச்சர் டென்ஸ்ல மாத்தணும். அதுதான் கால் பரிவர்த்தனை. அவங்களே உங்களுக்கு என்னன்னா பிராக்கெட்ல கொடுத்துருவாங்க, நீங்க என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத இங்க பாருங்க. क्वेश्चन ஃபார் எக்ஸாம்பிள் ராம் பாட் பட்டாஹை, இது क्वेश्चन பிராக்கெட்ல கொடுத்துருவாங்க எக்ஸாம்ல. சாமானிய பூத்கால் மேம் லிக்கியே. ஓகேவா? பூத்கால் என்னது, பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்ச மாதிரி எழுதணும் இல்லையா? அப்ப ராம் பாட் படுத்தாஹை, அப்ப ராம்னே ராமனால் பாடம் படிக்கப்பட்டது. ராமன், அப்ப ராம்னே பாட் படா, ராமன் பாடம் படித்தான். பூத்கால் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, பிதாஜினே நாட்டக் தேகா, அப்பா வந்து நாடகம் பாக்குறாரு. சாமானிய பவிஷ்யத் கால் ஃபியூச்சர் டென்ஸ்ல எழுதணும். அப்போ பிதாஜி நாட்டக் தேக்கேங்கே, அப்ப அது ஃபியூச்சர் டென்ஸ். ஏங்கே வந்தா ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ அது மாதிரி ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதுக்கான எந்த டென்ஸ்ல மாத்தணும்ன்றது கொடுப்பாங்க. அதை நீங்க அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இதுவுமே உங்களுக்கு 12 கொஸ்டின்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அதுலயே ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா कुछ विशेष शब्दों का प्रयोग, அதாவது இதுல அவங்க ஒரு வேர்டை கொடுத்துருவாங்க. அதாவது இதுல ஒரு வேர்டை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லிடுவாங்க. ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தி பட்னா ஜரூரி ஹை, ஹிந்தி படிக்கிறது அவசியம், இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல ஜரூரிக்கே பதிலே, அதாவது இந்த ஜரூரின்ற வார்த்தைக்கு பதிலா ஜரூரத் கா பிரயோக், ஜரூரத் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. அதுதான் குछ விசேஷ சப்தோं का प्रयोग. அவங்களே ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு எதை மாத்தணும்னு சொல்லி கொடுப்பாங்க. எந்த வார்த்தை என்னவா மாத்தணும்னு சொல்லி எக்ஸாம்லயே கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. அப்ப இது எப்படி மாறுது, ஜரூரத்துன்னு மாத்த சொன்னாங்கன்னா எப்படி சென்டென்ஸ் மாறுது, ஹிந்தி பட்னா ஜரூரி ஹைன்றது ஹிந்தி பட்னே கி, ஹிந்தி படிப்பது கண்டிப்பாக அவசியம், ஜரூரத். ஹிந்தி பட்னே கி ஜரூரத் ஹை, அது கீன்ற வேர்டு ஆட் பண்ணிருக்காங்க. பட்னே அப்படின்றது மாறி இருக்கு வார்த்தை. அது மாதிரி இதுலயுமே வந்து ஒரு 12 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அதுல லாஸ்ட் 5th கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா குछ விசேஷ பிரயோக், அதாவது இதுல ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது ஐதர் ஆர், திஸ் ஆர் தட். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இங்க பாருங்க, பரிச்சிரம் கரோகே தென் கமாவோகே. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், தென் கமாவோகே, ஹார்ட் ஒர்க் பண்ணா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சோ இத எப்படி கன்வெர்ட் பண்ண, ஜித்னா உத்னா. சோ இது ரெண்டுத்தை யூஸ் பண்ணி ஒரே சென்டென்ஸா ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. அப்போ ஜித்னா பரிச்சம் கரோகே, எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்றோமோ உத்னா தன் கமாவோகே, அந்த அளவுக்கு நம்ம பணம் சம்பாதிக்கலாம். ஓகேவா? இங்க என்ன சொல்றாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல இந்த ரெண்டு வேர்டை ஆட் பண்ணி ஒரே சென்டென்ஸா மாத்திருக்காங்க. சோ அது மாதிரி சப்பு தப், எப்போ அப்போ அப்படின்ற மாதிரி. யதி தோ, ஹி நஹி பல்கி, நாட் ஒன்லி பட் ஆல்சோ சொல்றோம் இல்லையா, ஜியோங்கி தியோங்கி. சோ அந்த மாதிரி ஒரு 12 வேர்ட்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. சோ இதுவுமே நீங்க இந்த 12மே தான் ரீட் பண்ணணும். பிகாஸ் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து வரும் 5th ரோமன் லெட்டரா. சோ இதுதான் இந்த 2nd ரோமன் லெட்டர்ல 5 டாபிக்கா உங்களுக்கு கேட்பாங்க. இது வந்து ஆர்ல இருந்து இ வரைக்கும் உங்களுக்கு இதுவே வந்து கவர் ஆயிடுதும். ஆல மட்டுமே உங்களுக்கு இந்த 5 சப்டிவிஷன் இருக்குல்ல, அந்த 5 சப்டிவிஷன் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சோ டோட்டலா அந்த ஆ பார்ட்டுக்கு 5 மார்க்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இ பார்ட்ல உங்களுக்கு லிங்க் கேட்பாங்க, லிங்க் பதிலியே. ஓகேவா? ஜெண்டர், அதாவது லிங்க் வந்து ஜெண்டர் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதுலயுமே வந்து உங்களுக்கு சப்டிவிஷன்ஸ் இருக்கு. டோட்டலா 10 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுலயுமே சாய்ஸ் கிடையாது. ஸோ 10மே நீங்க அட்டன் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சருக்கு ஹாஃப் மார்க். ஸோ 10 கொஸ்டினுக்கு 5 மார்க்ஸ் உங்களுக்கு இந்த லிங்க்ல இருந்து கேட்பாங்க. ஸோ அதனால இதுவுமே நீங்க வந்து ஃபுல்லா தான் படிச்சுக்கணும். வச்சன் பதிலியே. ஸோ வச்சன்ன்றதுன்னா இந்த சிங்குலர் ப்ளூரல் சொல்றோம் இல்லையா, ஸோ அந்த பார்ட் தான் இது வச்சன்றது. ஏக் வச்சன் பஹு வச்சன், சிங்குலர் ப்ளூரல் சொல்றது. ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்டிவிஷன்ஸ் இருக்கு. இதுவும் அதே கான்செப்ட் தான், லிங்க் மாதிரியே தான். ஸோ அதனால இது ஆப்ஷன்ஸ் கிடையாதுன்றதுனால இதுவுமே நீங்க வந்து ஃபுல்லா தான் படிக்கணும். இதுல ஆக்சுவலி இந்த லிங்க்ல பாத்தீங்கன்னா புல்லிங் ஸ்ரீலிங் தனித்தனியா ஹெட்டிங் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ புல்லிங்க்கு தனியா சப்டிவிஷன்ஸ் இருக்கும், ஸ்ரீலிங் நீங்க பாருங்க 1, 2 அந்த மாதிரி சப்டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து 6 இருக்கு ஸ்ரீலிங்க்ல. ஸோ பேஜ் நம்பர், டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா 104. வச்சன் ஸ்டார்ட் ஆகுறது 103. ஸோ முடியறது வந்து 104 டெக்ஸ்ட் புக்ல உங்களுக்கு முடியுது. ஸோ இது ஃபுல்லாவே நீங்க ரீட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுவுமே எக்ஸாம்ல உங்களுக்கு வந்து சாய்ஸ் கிடையாது. ஸோ 10 கேட்பாங்க, நீங்க 10மே அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதோட இந்த 2nd ரோமன் லெட்டர் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது இப்போ கொஸ்டின் பேப்பர்ல எப்படி பேட்டர்னிங் பண்ணிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க, கொஸ்டின் பேப்பர்ல 2nd ரோமன் லெட்டர்ல நமக்கு ஒரு பார்ட்டா இப்ப நான் சொல்றேன். கேட்டிருக்காங்க பாருங்க, சுத்த கீஜே. ஸோ சுத்த கீஜேக்கு எத்தனை மார்க்? 5 மார்க். ஸோ இதுல டோட்டலா உங்களுக்கு 5 கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல 3 இருந்தது, இதுல 2 இருக்கு. ஸோ டோட்டலா 5. நெக்ஸ்ட் பார்ட் நான் சொன்னேன் இல்லையா, 5 சப்டிவிஷன் நம்ம பார்த்தோம். இங்க பாருங்க, ஸோ ஒரு சப்டிவிஷன்ல இருந்தும் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அதனால தான் இது ஃபுல்லா நான் படிக்க சொன்னேன். வாச்சிய பதிலியில இருந்து 1 கொஸ்டின். ஏன்னா இந்த வாச்சிய பதிலியில மட்டும் எத்தனை கொஸ்டின் இருந்தது? 12 இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து 1. தோனோங் வாக்கியம் கா ஜோடியே, கம்பைன் த சென்டென்ஸ். அடுத்தது வர்த்தமான் கால், அதாவது அந்த டென்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்றது. அடுத்தது ஒரு வார்த்தையை இன்னொரு வார்த்தையா மாத்துறது, அதாவது இந்த ப்ரெசென்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் மாதிரி இது அவங்க கொடுத்துருக்கிற வார்த்தைக்கு ஏத்த மாதிரி சென்டென்ஸை கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே தான் ஜியோங்கி தியோங்கி, திஸ் ஆர் தட் அந்த மாதிரி கேட்கறது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ், இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். இதுக்குமே வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். ஸோ டோட்டலா 5 மார்க் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிங்க் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ லிங்க் கேட்டிருக்கு பாருங்க. 10 கொடுத்துருக்காங்களா, 5 மார்க். ஸோ அப்போ ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சருக்கு ஹாஃப் மார்க் நமக்கு எக்ஸாமுக்கு கொடுக்க போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம், இ பார்ட் வந்து வச்சன். ஸோ வச்சன்மே 10 கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இதுக்குமே 5 மார்க், ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சருக்கு ஹாஃப் மார்க். ஓகேவா? ஸோ இது வரைக்குமே 2nd ரோமன் லெட்டர் ஃபுல்லா இதுவே கவர் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற புக் வந்து ஹிந்தி நிபந்த் சங்கலன்ல, அதாவது ஜெனரல் எஸ்ஏ. இது ஹிந்தி நிபந்த் சங்கலன் அப்படின்ற புக்ல இருந்து இருக்கு உங்களுக்கு. ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏஸ்ன்னு பார்க்கும்போது 20 இருக்கு. டோட்டலா 20 எஸ்ஏஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல நம்ம இம்பார்ட்டண்டா இதுல பாரத் की शिक्षा प्रणाली, शिक्षा में यात्रा का महत्व, पुस्तकालय की उपयोगिता, இந்த ஃபர்ஸ்ட் 3 நல்லா தரவு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 7th 1 பாரதிய समाज में नारी का स्थान, 7th 1 படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ராஷ்டிர பாஷா हिंदी का महत्व, 9th 1. நெக்ஸ்ட் வந்து வர்ஷா ருத்து, ஸோ 14th 1. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 16th வைஞானிக் சமத்கார்.
இந்த கொஸ்டின். ஸோ டோட்டலா ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் படிக்க போறோம். 1 2 3 கொஸ்டின். 1 2 3, அதுக்கப்புறம் 7 9 14 and then 16. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டெஸ்ட், ரிப்பீட்டடா உங்களுக்கு கேட்கக்கூடியது. ஸோ அதனால இது நல்லா வந்து தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ கொஸ்டின் பேப்பர்ல எந்த ரோமன் லெட்டர்ல கேட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் ரோமன் லெட்டர்ல கேட்டிருக்காங்க. தேர்ட் ரோமன் லெட்டர்ல 15 மார்க்குக்கு வந்திருக்கு. ஸோ 4 கொஸ்டின்ஸ் கேட்டு அதுல ஒரு கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் எழுதணும். அதுதான் ஏக் விஷய் பர் நிபந்த் லிக்கியே. ஸோ இதுல இருந்து ஒரு எஸ்ஸே ஒரு கட்டுரை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. நிபந்தனா கட்டுரை அப்படி சொல்றது. ஸோ இதுல இருந்து 1 எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப நான் சொன்ன இம்பார்ட்டன்ஸ் மட்டும் அந்த எஸ்ஏஸ் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுலயும் இங்க வந்துருச்சு பாருங்க. புஸ்தகாலய் வந்துருச்சு, பாரத் சமாஜ் மேம் நாரிகா ஸ்தானம் வந்துருச்சு, ராஷ்டிர பாஷா ஹிந்திக்க மகத்துவம் உங்களுக்கு வந்துச்சு. 3 எஸ்ஏஸ் நான் சொன்னதுலேயே உங்களுக்கு கவர் ஆயிடுச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ இது தேர்ட் ரோமன் லெட்டருக்கான இம்பார்ட்டன்ஸ். லெட்டர் ரைட்டிங் பார்ட் உங்களுக்கு. ஸோ ஃபோர்த் ரோமன் லெட்டர் ரைட்டிங்ல வந்து உங்களுக்கு அபியாஸ் வந்து டோட்டலா 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் காமிக்கிறது டெக்ஸ்ட் புக்ல. ஸோ டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 44. ஓகேவா? ஸோ அதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் டோட்டலா இருக்கு. 20 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 20 கொஸ்டின்ல உங்களுக்கு திஸ் ஆர் தட் அப்படின்னு தான் கேட்க போறாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுக்க போறாங்க. ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் 10, அதாவது 1 to 10 லெட்டர் ரைட்டிங்ஸ் தரவா படிச்சுட்டீங்கனாலே ஸோ ஈஸியா வந்து எக்ஸாம்ல நீங்க ஒன்னு அட்டன் பண்ணிடலாம். ஸோ கான்பிடென்ட்டாவும் அட்டன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ஃபோர்த் ரோமன் லெட்டர்ல உங்களுக்கு கேட்க போறாங்க. ஸோ லெட்டர் ரைட்டிங் எத்தனை படிக்க போறோம்? ஃபர்ஸ்ட் 10 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குமே நான் வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ ரெஃபர் பண்ணி நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல எந்த ரோமன் லெட்டர்ல இருக்கு, எத்தனை மார்க்ஸ்ல இருக்குன்னு சொல்றேன். ஸோ பாருங்க, ஃபோர்த் ரோமன் லெட்டர்ல எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு யானா ஆர், ஸோ திஸ் ஆர் திஸ். ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எழுதணும். ஸோ ஷுவரா உங்களுக்கு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 10 படிக்கிறீங்க இல்லையா? ஸோ அதுல இருந்து ஒன்று கண்டிப்பா இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதுக்கு இந்த லெட்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா மார்க் ரொம்ப ஹையஸ்ட் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியா செகண்ட் பேப்பர்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஜென்ரல் எஸ்ஏக்கும் 15 மார்க். ஸோ இதுக்குமே 15 மார்க் நமக்கு ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால லெட்டர் ரைட்டிங்ல நல்லா ரைட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து ரைட்டிங் கம்மியா இருக்கும், லெட்டர் ரைட்டிங்ல மார்க் வந்து அதிகமா கிடைக்கும். ஸோ அதனால நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுல நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா சங்ஷிப்த். சங்ஷிப்த் அப்படின்னா ப்ரிசைஸ் ரைட்டிங் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். 5th ரோமன் லெட்டர் வந்து இங்க பாருங்க, निम्नलिखित गद्यांश का एक रिहाई में संक्षिप्त रूप लिखिए. संक्षिप्त அப்படினாலே ப்ரிசைஸ் ரைட்டிங், அதாவது ரஃப் காப்பி ஃபேர் காப்பி எழுதிட்டு ஃபேர் காப்பி எழுதுவோம் இல்லையா? அதாவது அவங்க கொடுத்துருக்கிற பேராகிராஃபை அதுல 1/3க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுல 3rd ஒரு பார்ட்டா கன்வெர்ட் பண்ணி நம்ம எக்ஸாம்ல எழுதுற மாதிரி இருக்கும். அதுதான் சங்ஷிப்த் ப்ரிசைஸ் ரைட்டிங் சொல்லுவாங்க. ஸோ அது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இங்க பாருங்க, சங்ஷிப்த் கரண்ட் ப்ரிசைஸ் ரைட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம லெசன்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் லெசன். ஸோ அதுல இருந்து தான் உங்களுக்கு அந்த லெசன் ஃபுல்ல இருந்தே தான் கேட்க போறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாவே இருக்கும். ஸோ அந்த லெசன்ஸ்ல நம்ம ஆல்ரெடி எஸ்ஐஸ் எல்லாமே தரவு பண்ணிருப்போம் இல்லையா? நவீன் கத்திய சைனிகா 2 பார்ட். ஸோ அந்த நவீன் கத்திய சைனிகா 2ல இருந்து தான் நமக்கு அதுக்கான கொஸ்டின்ஸ் கொடுக்க போறாங்க, பேராகிராஃப். ஸோ குங்டா லெசன்ல இருந்து கொடுத்துருக்காங்க பிரஷன். ஸோ கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம ஆன்சர் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரஃப் காப்பி எழுதி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது ஃபேர் காப்பி எழுதணும். ஸோ இந்த ஃபேர் காப்பி எழுதும் போது பக்கி பிரதி, ஓகேவா? அதாவது ஃபேர் காப்பி என்னன்னா அதுக்கு ஒரு ஹெட்டிங் நீங்க கொடுக்கணும். அதாவது இதுக்கு நீங்க ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும். ஆல்ரெடி இந்த லெசன்ஸ்ல இருந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஆனா எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு இந்த லெசனோட நேம் கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் பேராகிராஃப் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்களே இதை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அதனால அந்த பேராகிராஃப்கான ஒரு ஹெட்டிங் நீங்க கொடுக்கணும். அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரியான ஒரு சூட்டபிள் ஹெட்டிங். நெக்ஸ்ட் தியே கையே குல சப்த, அதாவது கிவன். ஓகேவா? கிவன் டோட்டல் வேர்ட்ஸ். கிவன்னா இங்க கொடுத்துருக்காங்களே இதோட டோட்டல் வேர்ட்ஸ் நீங்க கவுண்ட் பண்ணி இங்க எழுதணும். நெக்ஸ்ட் லிக்கே கையே குல சப்த. லிக்கே கையனா ரிட்டன். இப்ப நீங்க இதை ஷார்ட் பண்ணிருப்பீங்க. இங்க பாருங்க எத்தனை லைன்ல ஷார்ட் பண்ணிருக்காங்கன்ற. ஒன்லி 5 லைன்ஸ்லயே அவ்வளவு பெரிய பேராகிராஃப்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இதுல 1/3. ஸோ இதுல 3ஆல டிவைட் பண்ணா ஒரு ஆன்சர் தான் நமக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 1/3க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஸோ இதுதான் உங்களுக்கு சங்ஷிப்த் கரண்ட். இதுக்கு 10 மார்க் உங்களுக்கு எக்ஸாமுக்கு. ஸோ இங்க பாருங்க இவ்வளவுதான் எழுத போறோம். இதுக்கு நமக்கு ஈஸியா 10 மார்க். அதுவும் இல்லாம இந்த பேராகிராஃப்ல இருக்கிறதையே ஷார்ட் பண்ணி எழுத போறோம். ஸோ ஈஸியா
மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதுல செலக்டிவா ஒரு 10 லெசன் உங்களுக்கு சங்ஷிப்த் கரண் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க புக்ல. எதுனா கும்டா லெசன் கொடுத்துருக்காங்க, கஃபன் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் மேஹமான் சே பகவான் பச்சாயின், இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம எஸ்எஸ் படிச்சிருக்கோம். அடுத்தது கர்மியோ கே தின் அதுமே கொடுத்துருக்காங்க. ஸோ சங்ஷிப்த் கரண்ல எந்தெந்த லெசன்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்றேன். அந்த லெசனை ஒரு கோத்ரு மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. போலாராம் का जीवல இருந்து கேக்குறாங்க. मेहमान से भगवान बचाइए, नेक्स्ट कफन, கூங்டா, वल्लभाई पटेल, नेक्स्ट गुमकट जिज्ञासा, बाबू के कदमों में, गर्मियों के दिन, लज्मा, தாங்த். ஸோ டோட்டலா 10 லெசன்ஸ். இந்த 15 லெசன்ல இருந்து 10 லெசனுக்கு சங்ஷிப்தி கரண் எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 6 रोम लेटर अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. அதாவது நம்மளுடைய மதர் டங், நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜ், அதுல உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுக்க சொல்றாங்க. ஸோ அவங்கவுங்க என்னென்ன லாங்குவேஜ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல எழுதுங்க, தமிழ்னா தமிழ். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் நீங்க இது பண்ணிருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்லேஷன் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து 10 மார்க் எக்ஸாம்ல கொடுக்குறாங்க. ஸோ இது நீங்க தனியா படிக்க வேண்டியதே இல்லை. இவ்வளோ எஸ்ஏஸ் இதெல்லாம் நீங்க படிக்கிறதுல இருந்தே ஈஸியா நீங்க டிரான்ஸ்லேஷன்ன்றது வந்து செல்ஃபாவே பண்ணிக்க முடியும். ஸோ இது என்னன்னா இந்த லைன்ஸை படிச்சுட்டு இந்த லைனுக்கான மீனிங்கை நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ 7th रोम लेटரும் அதே தான். ஹிந்தி மேம் அனுவாது கீஜியே. ஸோ அவங்க வந்து லாங்குவேஜ் தமிழோ இங்கிலீஷோ இல்லை வேற என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்கோ அந்த லாங்குவேஜஸ் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ரீட் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளோ அதை படிச்சுட்டு அதை ஹிந்தியில நீங்க அப்படியே கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க இந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த ஒரு லைனா படிச்சு ஹிந்தியில நீங்க எழுதணும். ஸோ ஹிந்தியில இருக்கிறத தமிழ்னா தமிழ்ல எழுதுங்க. ஸோ தமிழ்ல இருக்கிறத ஹிந்தியில கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு 10 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இது எதுவுமே நீங்க ரீட் பண்ணணும்னு இல்லை, நீங்க ஜஸ்ட் எக்ஸாம்ல ரீட் பண்ணி நீங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு வந்து செகண்ட் பேப்பர் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் பேப்பர் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் பிரிவு 1 பிரிவு 2 அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ டோட்டலா இதுவுமே 100 மார்க்ஸ் தான். பட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எழுத போற எஸ்ஏவே மொத்தமே 5 எஸ்ஏ தான் நம்ம எழுத போறோம். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 20 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான பேப்பர் தான் உங்களுக்கு. ஸோ தமிழ் ஆல்ரெடி நம்ம பேசுற லாங்குவேஜ்ன்றதுனால நம்ம படிக்கிறதும் கஷ்டமா இருக்காது. ஸோ இதுல மொத்தமாவே 5 கொஸ்டின் தான் நம்ம எக்ஸாம்க்கு எழுத போறோம். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா 20 மார்க். ஸோ அதுல எந்தெந்த டாபிக் பிரிவு 1ல எதுல இருந்து வரும், பிரிவு 2 எதுல இருந்து வரும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரிவு 1 பாத்தீங்கன்னா இலக்கிய கணிகள் அப்படின்ற டாபிக்ல இருந்து வரும். ஸோ இது வந்து புக் இருக்கு உங்களுக்கு, தனியா தமிழ் புக்கே இருக்கு. இது வந்து ஜென்ரல் தமிழ் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஈஸி லாங்குவேஜ் எழுதுறவங்க அதுக்கான புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது இந்த நார்மல் தமிழ், ஜென்ரல் தமிழ் தேர்ட் பேப்பர் ஃபுல்லா தமிழ் எழுதுறவங்க. ஓகே. ஸோ இதுல இலக்கிய கணிகள்ன்ற பாட்டுல இருந்து தான் பிரிவு 1 இந்த இதுல இருந்து தான் உங்களுக்கு வரும். ஸோ இது மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 எஸ்ஏஸ் இருக்கு, 10 எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்க்கு நாம ஃபர்ஸ்ட் 6 வந்து நல்லா தரவு பண்ணிட்டாலே ஷுவரா இதுல இருந்து நாம அட்டன் பண்ணிடலாம். செய்தது திருமந்திரம், தம்பியர், இலக்கிய கரும்பு, திலகவதியார், மதுரை மாநகர், காவிரி. இந்த 6 எஸ்ஏவை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இது ஒன்னொன்னுக்கும் 20 மார்க் கொஸ்டின் இது எல்லாமே. ஓகேவா? ஸோ இதுல வந்து நீங்க பிரிவு 1ல இந்த ஃபர்ஸ்ட் 6 கொஸ்டின். ஸோ இது உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா பிரிவு 1ன்னு போட்டுட்டு உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சரா தான் கேட்பாங்க. வெறும் ஹெட்டிங்கா கொடுத்து கேட்க மாட்டாங்க, கொஸ்டின் அண்ட் ஆன்சரா தான் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ பிரிவு 1 இங்க பாருங்க, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. மதிப்பெண் சமம், அதாவது எல்லா கொஸ்டினுக்கும் ஒரே மார்க் தான் சொல்லியிருக்காங்க. ஏதேனும் ஒரு பிரிவில் 2 வினாக்களுக்கு மற்றொரு பிரிவில் 3 வினாக்களுக்குமாக மொத்தம் 5 வினாக்களுக்கு விடை தருக. சோ டோட்டலாவே எத்தனை கொஸ்டின் எழுதணுமா? 5 கொஸ்டின் எழுத சொல்லியிருக்காங்க. சோ ஒரு பிரிவுல 2 எழுதணும், இன்னொரு பிரிவுல 3. அது எந்த பிரிவா வேணாலும் இருக்கலாம். அதாவது பிரிவு 1ல 2 எழுதுனீங்கன்னா பிரிவு 2ல 3 எழுதணும். இல்ல உங்களுக்கு பிரிவு 1ல 3 தெரியும் அப்படின்னா இதுல 3 எழுதிட்டீங்க அப்படின்னா பிரிவு 2ல 2 எழுதணும். ஓகேவா? சோ 2:3 அப்படி இல்லைன்னா 3:2 அப்படிதான் எழுதணும். ஸோ இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர்ல 4 கொஸ்டினுமே தெரியும் அப்படின்னா அந்த மாதிரி எழுதக்கூடாது. உங்களுக்கு மார்க் வேலிடேஷன் பண்ண மாட்டாங்க. 1 2 கொஸ்டின் எழுதலாம், அப்படி இல்லைன்னா 3 கொஸ்டின் எழுதலாம் ஒரு பிரிவுல இருந்து. ஓகேவா? ஸோ டோட்டலா கவுண்டிங் பாத்தீங்கன்னா இந்த 2 பிரிவிலையும் 5 கொஸ்டின் இருக்கணும்.
இப்போ பிரிவு 1 பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, அந்த இலக்கிய கனிகள்ன்ற ஹெட்டிங் கீழே வரக்கூடிய எஸ்ஏல இருந்து கொஸ்டின் ஆன்சரா தான் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. இது இலக்கிய கனிகள் எனும் தலைப்பில் கனிகளை பற்றி சுவைப்பட கூறப்பட்டுள்ளதே, அது ஒண்ணு. அடுத்தது எல்லாம் இன்பமயம், காவிரியின் சிறப்பு, கரும்பு பற்றி. சோ இந்த மாதிரி 4 கொஸ்டின் கொடுத்துருவாங்க பிரிவு 1ல. இதுல நீங்க உங்களுக்கு 2 கொஸ்டின் எழுதலாம், அப்படி இல்லைன்னா 3 கொஸ்டின் எழுதலாம். இந்த 4ம் தெரியுன்றதுக்காக 4 எழுதக்கூடாது, கவுண்டிங்காக எழுதக்கூடாது. சோ இதுல 2 கொஸ்டின் தெரியும்னா இதுல 2 எழுதிட்டீங்கன்னா பிரிவு 2ல 3 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இல்ல இந்த 4ல எனக்கு 3 கொஸ்டின் தெரியும் அப்படின்னா இதுல 3 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரிவு 2ல 2 அட்டன் பண்ணணும். ஓகேவா? சோ ஒரு கொஸ்டினுக்கு 20 மார்க். இதுல எந்த கன்ஃபியூஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ பிரிவு 1ல நம்ம இந்த 4 கொஸ்டின் எக்ஸாம்ல கொடுத்துட்டு நீங்க 2 எழுதலாம், அப்படி இல்லைன்னா 3 எழுதலாம். ஓகேவா? பிரிவு 2க்கான கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சோ இது வந்து பிரிவு 2 பாத்தீங்கன்னா மலர்ச்செண்டுன்ற புக்கு இருக்கு தனியாவே உங்களுக்கு. அதுல இக்கால கவி மலர்கள்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க புதுசுன்னு போட்டு. இதுல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடம் சுட்டி பொருள் விளக்குக்கு தான் கேட்பாங்க. இந்த இக்கால கவி மலர்கள்ல உங்களுக்கு இந்த ஒரு 13 டாபிக்ஸ் இருக்கும். அந்த 13 டாபிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு வெறும் இடம் சுட்டி பொருள் விளக்குக்கு தான் இருக்கும். ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்ல எது உங்களுக்கு இடம் சுட்டி பொருள் விளக்குக்கு இம்பார்ட்டன்ஸா கேட்பாங்க அப்படின்றது இந்த புக்லயே உங்களுக்கு கிளீனா இம்பார்ட்டன்ஸும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இது உங்களுக்கு பிரிவு 2ல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல வரக்கூடியது இடம் சுட்டி பொருள் விளக்குக. நெக்ஸ்ட் அதுல பாத்தீங்கன்னா இக்கால கவி மலர்கள்னு ஒண்ணு இருக்கு, அது மரபு. அந்த இக்கால கவி மலர்கள்ல அந்த செகண்ட் டாபிக் கீழே ஒரு 8 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 8 லெசன்ஸ்ல நமக்கு எதுல இருந்துலாம் நமக்கு எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னா இந்த செகண்ட் ஒன் பாரத சமுதாயம் என்ற லெசன், நெக்ஸ்ட் தென்றல், தேசம் ஒன்று தேசியம் ஒன்று. ஓகேவா? சோ இக்கால கவி மலர்கள்ல 3 லெசன், பாரத சமுதாயம், தென்றல், தேசம் ஒன்று தேசியம் ஒன்று. அடுத்தது அதுல இடைக்கால கவி மலர்கள்ல பார்த்தோம் அப்படின்னா குற்றால குறவஞ்சி. இது எப்படி கேட்பாங்கன்னா இந்த சிங்கன் சிங்கி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் கேட்கும் போதே சிங்கன் சிங்கி அந்த பேர் வச்சுதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸாவே கேட்பாங்க. நெக்ஸ்ட் முக்கூடர் பள்ளு, மூத்த பள்ளியும் இளைய பள்ளியும். சோ இதுல இது 2 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸா இருக்கு. நெக்ஸ்ட் காப்பிய கவிமலர்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4th காப்பிய கவிமலர்கள்ல பெரிய புராணம், இதுல இந்த அப்பரும் அப்பூதி அடிகளும் அவங்கள பத்தியான ஸ்டோரி. நெக்ஸ்ட் கம்பராமாயணத்துல அனுமனது விண்ணப்பம். இதுல இந்த ஃபர்ஸ்ட் 2 வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பக்தி கவிமலர்கள்ல வந்து இதுல ரொம்ப ரிப்பீட்டடா இது இருக்கு, நிறைய கேட்கல. நெக்ஸ்ட் சங்க கால கவிமலர்கள். சோ இதுல பாத்தீங்கன்னா திருக்குறள் சொல்வன்மைன்றது ரிப்பீட்டடா உங்களுக்கு கேக்குறாங்க, திருவள்ளுவருடையது. ஓகேவா? திருக்குறள் சொல்வன்மை என்ற டாபிக் திருவள்ளுவரோடது இம்பார்ட்டன்டா உங்களுக்கு கேக்குறாங்க. சோ இவ்வளவுதான் உங்களுக்கு பிரிவு 2ல வரக்கூடிய லெசன்ஸ். சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இது தனியாவே பிரிவு 1ல என்னென்ன படிக்கணும், பிரிவு 2ல என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும்ன்றது, அது எந்த லெசன்ல வருதுன்றது இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் ஓபன் பண்ணி நீங்க இன்னும் ஈஸியா படிச்சுக்கலாம் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? இதுல புக்ல நம்ம தனித்தனியா இப்ப பார்த்திருக்கோம் இல்லையா, அது நான் உங்களுக்கு டோட்டலாவே ஒரு கொஸ்டின்ஸா டைப் பண்ணி அதுல உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த பிடிஎஃப் லிங்க் இருக்கு, அந்த பிடிஎஃப் லிங்க் ஓபன் பண்ணி நீங்க ஈஸியா 3rd பேப்பருக்கான கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடம் சுட்டி பொருள் விளக்குக. இதுல பாருங்க பிரிவு 2ல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இது வந்து நீங்க அட்டன் பண்ண வேண்டாம். பிகாஸ் என்னன்னா இதுல நீங்க 5 கொடுத்துட்டு 4 அட்டன் பண்ணணும். ஸோ அந்த 5வது கொஸ்டின்ல உங்களுக்கு 5 சப்டிவிஷன்ஸ் இருக்கும். நீங்க இதை வந்து ஒரு கொஸ்டினா நீங்க வந்து கவுண்ட் பண்ணிடக்கூடாது. பிரிவு 2ல 5, 6, 7, 8 அதே மாதிரி இதுலயே 4 கொஸ்டின் கேட்பாங்க. இது 5ன்றது இது ஃபுல்லாவே சேர்ந்துதான் 5th கொஸ்டின். இப்ப இந்த கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இதுல 4 உங்களுக்கு எழுத சொல்லியிருக்காங்க, 4 இருக்கு. அப்ப 5th ஒன் நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா இந்த 5த்துல 4 எழுதணும். இது ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின். அப்ப இந்த 5 to 8 கொஸ்டின்ல ஏதாவது 2 நீங்க எழுதலாம், அப்படி இல்லைன்னா 3 எழுதலாம். அதுதான் நான் ஏற்கனவே சொல்லி